தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழ்நாட்டில் இன்று தொடங்கிய 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் தமிழ் மொழி பாடத்தேர்வில் 11,430 மாணவ மாணவிகள் ஆப்சென்ட் என்று தெரிய வந்துள்ளது. அண்மை செய்தியாக இதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழகம் முழுவதும் 3,316 தேர்வு மையங்களில் சுமார் 8 லட்சம் மாணவ மாணவிகள் தேர்வு எழுதினர். இதில் 11,430 பேர் தேர்வு எழுத வரவில்லை என்ற தகவல் வெளியாகியுள்ளது. விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஜெயலானி. வணக்கம் ஜெயலானி, இது குறித்த விரிவான தகவல்களை சொல்லுங்க. ஜனனி, தமிழகம் முழுவதிலும் இருக்கக்கூடிய 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான பொதுத் தேர்வு இன்று முதல் தொடங்கியது. இன்று காலை தொடங்கிய இந்த பொதுத் தேர்வில் இன்றைய தினம் மொழிப்பாட தேர்வு என்பது தொடங்கி நடைபெற்றது. இதில் 8,21,057 மாணவர்கள் தேர்வு எழுதுவார்கள் என பள்ளிக்கல்வித்துறை அறிவித்திருந்த நிலையில் இன்றைய தினம் ஒட்டுமொத்தமாக 8 லட்சம் மாணவர்கள் தேர்வினை எழுதியிருக்கிறார்கள். இதில் 11,430 மாணவர்கள் இன்றைய மொழிப்பாட தேர்வினை எழுதவில்லை என்பதாக தற்போது அண்மை தகவல் என்பது கிடைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தமிழகம் முழுவதிலும் இருக்கக்கூடிய பள்ளிகளில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு என்பது இன்று தொடங்கி நடைபெற இருக்கிறது. குறிப்பாக தமிழகம் முழுவதிலும் 3,316 தேர்வு மையங்கள் அமைக்கப்பட்டு இந்த தேர்வுகள் என்பது தொடங்கி நடைபெற்று வருகிறது. இதில் 43,446 கண்காணிப்பாளர்களும் 4,470 பறக்கும் படையினரும் நியமிக்கப்பட்டு இந்த தேர்வு நடத்துவதற்காக பொறுப்பு நியமிக்கப்பட்டிருக்கிறது. இதில் ஒட்டுமொத்தமாக 4,24,023 மாணவிகள், அதே போன்று தனிச்சேர்வர்கள் 18,344 மற்றும் 4 லட்சம் மாணவர்கள் அந்த தேர்வினை எழுதுவார்கள் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் ஒட்டுமொத்தமாக இன்றைய தினம் மொழிப்பாட தேர்வினை 8,02,568 மாணவர்கள் தேர்வு எழுதியிருப்பதாகவும் முதல் நாளான இன்றைய மொழிப்பாட தேர்வினை 11,430 மாணவர்கள் தேர்வினை எழுத முடியவில்லை என்பதாகவும் தகவல் என்பது கிடைக்கப்பட்டிருக்கிறது. ஜனனி, ஜெயலானி, தங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி.